வணக்கம். இது உலகம் 360 டிகிரி. இன்றைக்கு உலகத்தை பொறுத்தவரைக்கும் பல செய்திகள் பேசு பொருளாக இருந்து கொண்டிருந்தாலும் கொரோனா என்கின்ற அது தொடர்பான அந்த செய்திகள் தான் இன்றைக்கு சில மாதங்களாகவே உலக மக்களினுடைய பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த கொரோனா வைரஸ் அதனுடைய நோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு, அதே போல மரணங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு என்று சொல்லி இந்த கொரோனா வைரஸ் தொடர்பான பேசு பொருட்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் கொரோனா வைரஸை ஒட்டியதாக பல பிரச்சனைகளும் உருவாகி கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் எல்லோருக்கும் தெரியும். இந்த கொரோனா வைரஸ் பரவுவதற்கான காரணமாக சீனா தான் இருந்து கொண்டிருக்கின்றது. சீனாவானது பல்வேறுபட்ட தகவல்களையும் மறைக்கின்றது என்று சொல்லி சீனா மேல் ஏனைய உலக நாடுகள் ஒரு அவநம்பிக்கையை கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு இன்றைக்கு வந்திருக்கின்றது. அதன் காரணமாக பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் தோற்றம் பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அண்மை காலமாக அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் கூட அமெரிக்கா எந்த நாளுமாக சீனா மேல் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வருகின்றது. அவர்கள் தங்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை தங்கள் மேல் குற்றமில்லை என்று சொல்லி நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லியும் இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் அண்மை காலங்களாகவே நான் நினைக்கின்றேன் ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் இருந்தே சீனாவினுடைய உற்பத்தி பொருட்கள் மேல் ஏனைய நாடுகளுக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது கொஞ்சம் குறைவடைய தொடங்குகிறது. அதன் காரணமாக சில சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களை தடை செய்ய வேண்டும் என்கின்ற விடயங்கள் கூட முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் இந்த கொரோனா வைரஸின் பிற்பாடாக இது இன்னமும் தலை தூக்கி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம் ஒன்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போல சீனா மேலேனைய நாடுகளுக்கு இருக்கக்கூடிய அவநம்பிக்கை ஒரு புறம் இருக்க இதன் காரணமாகவே சீனாவில் இருந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் இன்றைக்கு பெரிதாக்கிக் கொண்டே வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக இந்தியாவினுடைய எல்லையிலே நடக்கக்கூடிய இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான போர் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. இந்த போரை மையமாக கொண்டு ஏனைய நாடுகளும் இந்தியாவுக்கு உதவி வழங்குவதற்காக சீனாவை எதிர்த்து இன்றைக்கு பல நாடுகளும் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றது. சரி, இந்த இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்த எல்லை பிரச்சனை ஆரம்பித்ததற்கு பிறகு இந்தியா சீனாவினுடைய செயலிகளை, சமூக வலைதள செயலிகளை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அதை தடை செய்திருக்கின்றது. குறிப்பாக எல்லோருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட 59 செயலிகளை இந்தியா தடை செய்திருந்தது எல்லோருமே அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் புதிதாக இது தொடர்பாக இன்னும் பல பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் நேற்றைய தினம் மத்திய அரசானது இந்திய ராணுவத்தினரை முகநூல், இன்ஸ்டாகிராம், அதே போல ஹலோ சேட், பப்ஜி உட்பட பல செயலிகளை, அதாவது கிட்டத்தட்ட 89 செயலிகளை அந்த ராணுவ பயன்படுத்த வேண்டாம், அவர்களுடைய தொலைபேசியில் இருந்து அந்த செயலிகளை அழிக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான இந்த எல்லை பிரச்சனையானது நீடித்து வரக்கூடிய நிலையில் தான் அண்மையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போல டிக்டாக், ஹலோ உள்ளிட்ட 59 சீன ஆப்களுக்கு மத்திய அரசு தடை விதித்திருந்தது. இது எல்லோருமே அறிந்த ஒரு விடயமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த அந்த 89 செயலிகளையும் இந்திய ராணுவம் பயன்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு விடயத்தை அங்கே மத்திய அரசானது உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த நிலையில் நாட்டினுடைய இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் இந்த ஆப்கள், அதாவது சீனாவினுடைய இந்த ஆப்கள் அச்சுறுத்தலாக இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துத்தான் இந்த ஆப்களுக்கான தடைகளையும் விதித்திருக்கிறது. சீனாவுக்கான ஒரு போதாத ஒரு காலமாகத்தான் இந்த காலம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் என்று சொன்னால் கடந்த வாரத்தில் தான் இந்தியாவில் அந்த 59 சீன ஆப்களை இந்தியா தடை செய்திருந்தது. இந்த நிலையில் இந்தியாவை அடுத்து ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன், இந்தியாவை தொடர்ந்து ஏனைய நாடுகளும் சீனா மேல் இருக்கக்கூடிய அந்த அவநம்பிக்கை காரணமாக சீனாவுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றது சொல்லி இந்த நிலையில் தற்போது அமெரிக்கா, அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவும் சீனாவினுடைய இந்த ஆப்களை தடை செய்வது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன. இது எப்பொழுது இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதையெல்லாம் தாண்டி இப்பொழுது அவர்கள் ஆராய்ந்து வருகின்றார்கள் இந்த செயலிகளை தடை செய்வதற்காக. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான எல்லை பிரச்சனை நீடித்து வரக்கூடிய இந்த நிலையில் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போல இந்தியாவை பொறுத்தவரைக்கும் டிக்டாக், அதே போல ஹலோ சேட், யூசி பிரவுசர் உள்ளிட்ட 59 சீன ஆப்களுக்கு மத்திய அரசு தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் நாட்டினுடைய இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் இந்த ஆப்ஸ்கள் அச்சுறுத்தலாக இருப்பதாகத்தான் இந்த மத்திய அரசு தெரிவித்து இந்த தடையை விதித்திருந்தது. காரணம், நாட்டினுடைய பல தகவல்கள் இந்த ஆப்ஸின் மூலமாக வெளியே போகின்றது என்கிற ஒரு விடயத்தை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். பல்வேறுபட்ட நாடுகளும் இப்பொழுது இந்த குற்றச்சாட்டத்தை முன்வைத்து வருகின்றன. இந்த நிலையில் சீனாவுக்கு இது ஒரு போதாத காலமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த அந்த 59 சீன ஆப்களையும் இந்தியா கடந்த வாரத்தில் தான் தடை செய்திருந்தது. இப்பொழுது 89 மேலும் 89 ஆப்ஸ்களை இந்திய ராணுவம் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி உத்தரவை நேற்றைய தினம் பிறப்பித்திருக்கின்றது. இந்த நிலையில் இப்பொழுது அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா சீனா
சீனாவினுடைய ஆப்ஸ்களை தடை செய்வது தொடர்பாக ஆராய்ந்து வருவதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அது இந்தியாவிற்கு குரல் கொடுப்பது ஒரு புறம் இருக்க, தங்களுடைய நாட்டிலும் இது தொடர்பாக பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை உருவாக்கி வருவதாக குறிப்பிட்டு அமெரிக்கா போன்ற நாடுகளும் இப்பொழுது இந்த ஆப்ஸ்களை தடை செய்வதற்கான ஒரு திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். அது தொடர்பாக தீவிரமாக ஆலோசித்து வருகின்றனர். சீனாவினுடைய மிக பிரபலமான செயலியான இந்த டிக்டாக் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் தான் அதை அமெரிக்காவில் தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய செனட் உறுப்பினர்கள் சிலர் வலியுறுத்தி வருகின்றனர். அமெரிக்காவில் டிக்டாக் அதே போல சீனாவினுடைய ஏனைய ஆப்ஸ்களை தடை செய்வது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் மைக் பாம்பியோ உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது இதனை அரசு இன்னும் தீவிரமாக எடுத்து இந்த ஆப்ஸ்களை தடை செய்ய வேண்டும், இந்த இறைமைக்கு பாதுகாப்பை விளைவிக்கக்கூடிய இந்த ஆப்ஸ்கள் தடை செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை செயலர் அவர்கள் கூட உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இந்த ஆப்ஸ்களால் அமெரிக்க அரசியல்வாதிகளால் பல முறைகள் விமர்சிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம் கூட குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ஆப் சீன அரசாங்கத்திற்கு தரவினை திருப்பி அனுப்புவதாகவும் பல முறை குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது தங்களுடைய நாட்டினுடைய தகவல்களை திருட்டி அதை சீனாவுக்கு கொடுப்பதாக, இந்த ஆப்ஸ் மூலமாக திருடி அதை சீனாவுக்கு கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் தான் இப்பொழுது இந்த மாதிரியான ஒரு முடிவை அமெரிக்கா எடுப்பதற்காக ஆலோசித்து வருகின்றனர். அமெரிக்க அரசு செயலாளர் மைக் பாம்பியோ செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது அவர் குறிப்பிட்ட விடயமாக டிக்டாக்கை தடை செய்வதற்காக நாங்கள் நிச்சயமாக ஆலோசித்து வருகின்றோம் என்று சொல்லி அவரே செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் டிக்டாக்கு கெடுபிடி கொடுப்பதற்கான பணிகளில் அமெரிக்க அரசு இறங்கிவிட்டதாகவும் தெரிய வருகின்றது. அதாவது அவர்கள் ஆலோசனை செய்தது போக இப்பொழுது அதற்கான தீவிர நடவடிக்கைகளிலும் இறங்கி வருவதாக, அதையும் செயற்பட்டு வருவதாகவும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. டிக்டாக்கில் ஏராளமான அந்நிய முதலீடுகள் குவிந்து வருகின்றன. இதை தேசிய பாதுகாப்பு கோணத்தில் அமெரிக்க அந்நிய முதலீட்டு குழு ஆய்வு செய்து வந்திருக்கின்றது. அதே நேரத்தில் டிக்டாக் மீது ஏற்கனவே முன்வைக்கப்பட்டுள்ள குழந்தை தனியுரிமை குற்றச்சாட்டுகள் பற்றியும் அமெரிக்க நீதித்துறையும் அமெரிக்க வர்த்தக ஆணையம் ஆய்வு செய்து வருகின்றது. குறிப்பாக எல்லோருக்குமே தெரியும் ஒரு விடயம், இன்றைக்கு டிக்டாக்கை பலரும் வயது வேறுபாடின்றி பலரும் பயன்படுத்தி வருகின்ற ஒரு விடயம், அதற்கு அடிமையாக இருக்கின்ற விடயம் எல்லோருமே தெரிந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. காரணம், இன்றைக்கு எந்த ஒரு சமூக வலைத்தளத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் அங்கே டிக்டாக் என்பது மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாகத்தான் அண்மை காலமாக இருந்து வருகின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவில் டிக்டாக் மிக பிரபலமான ஒரு ஆப்பாக உருவெடுத்திருக்கின்றதாக, வேறு நாடுகளில் மட்டுமல்ல அமெரிக்காவிலும் இந்த டிக்டாக் ஆனது மிக பிரபலமான ஒரு ஆப்பாகத்தான் உருவாகி இருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் டீனேஜில் உள்ளவர்களிடம் டிக்டாக் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அமெரிக்காவில் மாதாந்திர அடிப்படையில் 2.65 கோடி பேர் டிக்டாக்கை பயன்படுத்துகின்றனர். இவர்களில் 60% 16 முதல் 24 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்கின்றதாக அந்த டிக்டாக் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றதாக. அமெரிக்காவில் மட்டுமல்ல இந்த விடயம், அதாவது 60% அந்த 16 தொடக்கம் 24 வயதுக்கு என்பது அமெரிக்காவில் மட்டுமாக இருக்க முடியாது. உலகத்தினுடைய ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த வயதுக்குட்பட்டவர்கள் ஏராளமானவர்கள் இந்த டிக்டாக்கை பயன்படுத்தி வருவதை அண்மை காலங்களாக நாங்கள் அதிகமாகவே அவதானித்து வருகின்றோம். ஆக அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் அதை ஆய்வுகள் மூலமாக நிரூபித்திருக்கின்றார்கள். 60 வீதமானவர்கள் அங்கே 16 வயது தொடக்கம் 24 வயதுக்குட்பட்டவர்களால் இந்த டிக்டாக்கை பயன்படுத்தி வருகின்றார்கள் என்று சொல்லி டிக்டாக்கினால் பயனர்களினுடைய தகவல்கள் பகிரப்படலாம். அதே நேரத்தில் இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று சொல்லியும் பார்க்கப்படுகின்றது. பிரபல சமூக ஊடக பயன்பாடாக இருக்கின்ற இந்த டிக்டாக் மூலமாக அமெரிக்கா அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவுடைய தரவுகளை சீனாவுடன் பகிர முடியும் என்று சொல்லி இந்த நாடுகள் அஞ்சுவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இதனால் அந்த நாடுகள் இது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் அங்கே பேசப்படுகின்றது. அதாவது தங்களுடைய தகவல்கள் திருடு போகாமல் இருப்பதற்காக இந்த ஆப்ஸ்களை தடை செய்ய வேண்டும் என்று அங்கே பேசப்படுவதாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது சீனாவினுடைய நிலைப்பாட்டை கடினப்படுத்துவதையும் குறிக்கிறது. உதாரணமாக சொல்ல போனால் இன்றைக்கு அநேகமான நாடுகள் இந்த சீனாவுடன் முரண்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதில் முக்கியமாக வெளிப்படையாகவே தெரிகின்றது, அவர்களுடைய ஆப்ஸை எல்லாம் விட்டு வெளியே வருகின்ற பொழுது இது இன்னும் சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு போதாதொரு காலமாக, நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், ஒரு போதாதொரு காலமாகத்தான், எல்லா நாடுகளுடைய எதிர்ப்பையும் சம்பாதிக்கின்ற ஒரு காலமாகத்தான் இந்த காலகட்டத்தில் சீனாவானது இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இது தொடர்பாக சட்டம் என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது டிக்டாக் நிறுவனம் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், தாங்கள் சீனாவுக்கு வெளியே இருந்துதான் பணியாற்றுவதாகவும் தங்களிடம் இருக்கக்கூடிய எந்த ஒரு தரவுமே சீனாவால் நிர்வகிக்கப்படவில்லை என்று சொல்லியும் டிக்டாக் தெரிவித்திருக்கின்றது. எனினும் சீனாவிலே 2017 ஆண்டின் தேசிய புலனாய்வு சட்டம் சீனாவை தளமாக கொண்ட, அப்படி இல்லை என்று சொன்னால் சீன உரிமையின் கீழ் உள்ள அனைத்து தொழில்நுட்ப நிறுவனங்களையும் சீனா நிர்வகிக்கின்றது என்று சொல்லி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆக எவ்வளவு தூரம் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது
செய்யப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். சமீபத்திலே 59 சீன செயலிகளுக்கு நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்திய அரசு விதித்த தடையால் இந்தியாவில் இயங்க முடியாமல் இருக்கின்ற இந்த டிக்டாக் செயலி ஹாங்காங்கிலும் தாமாகவே முன்வந்து இயங்குவதை நிறுத்தியிருக்கின்றது. ஆக நாங்கள் பார்த்திருந்தோம், இந்தியாவில் அந்த ஆப்ஸ்களை தடை செய்திருந்தார்கள். அதுக்கு அடுத்த கட்டமாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இந்த தடையை, இந்த டிக்டாக் மீதாக இருக்கக்கூடிய இந்த தடையை தடை செய்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு வருகின்றது என்று சொல்லி பார்த்திருந்தோம். இப்பொழுது இன்னொரு விடயத்தை மீது நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். இப்பொழுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிக்டாக்கு பதிலாக சிங்காரி என்கின்ற ஒரு ஆப்ஸை அவர்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள். ஆரம்பத்திலேயே இந்த சிங்காரி என்கின்ற விடயம், இந்த ஆப்ஸ் பயன்பாட்டில் இருந்தாலும் கூட டிக்டாக் என்கின்ற விடயம் அதை மறைத்திருந்தது. ஆனால் இப்பொழுது டிக்டாக் தடை செய்யப்பட்ட பிறகு சிங்காரி ஆப்ஸ் என்கின்ற ஒரு விடயம் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இப்பொழுது இணைய நாடுகள் தடை செய்ய முற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த டிக்டாக்கை ஹாங்காங் தானாகவே முன்வந்து நிறுத்துவதற்கு முன்வந்திருக்கின்றது. ஹாங்காங்கின் மீது அதிகாரத்தை செலுத்தும் வகையிலான ஒரு புதிய பாதுகாப்பு சட்டத்தை சீனா இயற்றியிருக்கின்ற நிலையில் தான் அந்த பிராந்தியத்திலிருந்து வெளியேறுவதாக டிக்டாக் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. சமீபத்திய நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு ஹாங்காங்கில் டிக்டாக் செயலியினுடைய செயல்பாடுகளை நிறுத்த முடிவு செய்திருக்கின்றோம் என்று சொல்லி அந்த நிறுவனத்தினுடைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்த சில நாட்களில் ஹாங்காங்கில் இருந்து டிக்டாக் நிறுவனம் வெளியேறும் என்று சொல்லி ராய்ட்டர்ஸ் செய்தி முகாமை தெரிவித்திருக்கின்றது. இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உலகளவில் பார்வையாளர்களை பெறுவதற்காக சிறிய வீடியோக்களை பதிவிடும் செயலியாக இருக்கின்ற இந்த டிக்டாக்கை சீனாவை சேர்ந்த பைடான்ஸ் நிறுவனம் தான் தொடங்கியது. டிக்டாக்கை போல சீனாவுக்குள் ட்வின் என்ற செயலியையும் பைடான்ஸ் நிறுவனம் நடத்தி வருகின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். முன்பு வேர்ல்ட் டிஸ்னி நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்த கெவின் மேயர் இப்பொழுது டிக்டாக் நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த டிக்டாக் பயனாளர்களுடைய தரவுகள் சீனாவில் சேகரித்து வைக்கப்படுவதில்லை என்று சொல்லி கெவின் மேயர் முதலில் கூறியிருந்தார். ஆனால் உள்ளடக்கத்தை தணிக்கை செய்யவோ இல்லை என்று சொன்னால் தரவை அணுகவோ சீன அரசு கோரிக்கை வைத்தால் அதற்கு இணங்க மாட்டோம் என்றும் அவ்வாறு செய்யும்படி இதுவரை யாரும் கேட்கவில்லை என்றும் டிக்டாக் நிறுவனம் முன்பு கூறியிருந்த ஒரு விடயமும் குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் தற்போது ஹாங்காங்கில் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு சட்டம் மூலம் சீனாவுக்கு புதிய அதிகாரங்கள் கிடைக்கப் பெற்றிருக்கின்றன. இதனால் தரவுகளின் தனியுரிமை பற்றிய அச்சங்கள் எழுந்திருக்கின்றது. அதாவது இப்பொழுது சீனாவுக்கு அதிகாரம் அதிகரித்திருக்கின்ற பட்சத்தில் தங்களுடைய தரவுகள் எங்கே திருடப்பட்டு விடுமோ என்று ஒரு அச்சம் ஹாங்காங்கை பொறுத்த வரைக்கும் எழுந்திருக்கின்றது. அதுதான் இப்பொழுது இந்த ஹாங்காங்கானது டிக்டாக் செயலியை தடை செய்வதற்கான காரணமாகவும் கூறப்படுகின்றது. நாட்டிலிருந்து பிரிந்து செல்லுதல், மத்திய அரசின் அதிகாரத்தை குறைத்தல், பயங்கரவாதம், வன்முறையை பிரயோகித்தல் அல்லது மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துதல், வெளிநாட்டு அமைப்புகளுடன் சேருதல் ஆகியவை குற்றமாக கருதப்படும். இதனால் ஹாங்காங்கினுடைய சுதந்திரமும் சுயேட்சை அதிகாரமும் பெரிதும் பாதிக்கப்படும் என விமர்சகர்கள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக பேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், கூகுள், அதேபோல டெலிகிராம் போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்களும் ஹாங்காங்கில் தங்கள் செயற்பாடுகளில் மாற்றங்களை செய்ய இருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றன. இந்த நகரில் தற்போது அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து வரும் நிலையில் தரவுகள் கோரி ஹாங்காங் காவல்துறையினர் விடுக்கும் கோரிக்கைகளை ஏற்கப் போவதில்லை என இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் அறிவித்திருக்கின்றன. ஆகவே இரண்டு விடயங்கள் கூறப்படுகின்றது. ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய இராணுவத்தினர் தங்களிடம் ஏனைய நாடுகளினுடைய தரவுகளை கோரிவிடுமோ என்ற அச்சத்திலும் ஏனைய நிறுவனங்கள் இருப்பதாகவும் இங்கே கூறப்பட்டிருக்கின்ற ஒரு விடயமும் சுட்டிக்காட்டத்தக்க வேண்டியது. அதே போல சீன அரசு கட்டுப்பாட்டுக்குள் டிக்டாக் இருக்கின்றது என்ற சந்தேகங்களை உடக்க இந்த நிறுவனம் கடுமையாக போராடி வருகின்றது. அதனை நிரூபிப்பதற்காகவே ஹாங்காங்கில் இருந்து அந்த நிறுவனம் தற்போது வெளியாகி இருக்கின்றது என்று சொல்லி செய்திகள், அதாவது செய்தியாளர்கள் அங்கே கூறியிருக்கின்றார்கள். சீன அரசிடம் தங்களுடைய பயனாளர்கள் குறித்த தரவுகளை எப்போதும் அளித்ததில்லை என்று சொல்லி டிக்டாக் தொடர்ந்து கூறி வந்தது. ஆனால் புதிய சட்டம் வந்த பிறகு ஹாங்காங்கில் தொடர்ந்து இயங்கினால் அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது என அந்த நிறுவனம் உணர்ந்திருக்கின்றது. தாங்கள் ஒரு சீன நிறுவனம் மட்டுமல்ல, உலகளாவிய பொறுப்பான சமூக ஊடக நிறுவனம் என காட்டிக்கொள்வதற்கு டிக்டாக் விரும்புகின்றது என்று சொல்லியும் இங்கே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், சீனா தரவுகளை திருடுகின்றது என்று சொல்லித்தான் ஏனைய நாடுகள், குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள், இந்தியா ஏற்கனவே தடை செய்திருக்கின்றது, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் தடை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றது என்று சொல்லியிருந்தோம். இந்த நிலையில் இப்பொழுது அந்த நிறுவனமே ஹாங்காங்கினுடைய தரவுகளை சீனா அங்கே தங்களிடமிருந்து பெற்றுவிடுமோ, இதனால் தங்களுடைய நிறுவனத்திற்கு அவப்பெயர் வந்துவிடுமோ என்று சொல்லி நினைத்து அங்கே இருந்து விலகுவதற்கு முடிவெடுத்திருக்கின்றது என்று சொல்லி இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் சமூக வலைதளங்கள் என்பது ஒரு
பேச முடியாத மக்களை பேச வைத்த ஒரு ஊடகங்களாகத்தான் இருந்து கொண்டிருந்தன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சாதாரண ஒரு மக்களால் ஒரு விடயத்தை சாதாரணமாக எந்த ஒரு வெகுஜன ஊடகத்திலும் பேசிவிட முடியாது. ஆனால் சமூக ஊடகங்களை பொறுத்தவரைக்கும் மக்களினுடைய கருத்துக்களை வெளியே சொல்லக்கூடிய, வெளியே காவி செல்லக்கூடிய ஒரு ஊடகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்திலும் எந்த ஒரு விடயத்திலும் எப்படி வேண்டுமானாலும் மக்கள் சொல்லலாம் என்கின்ற குடிமக்கள் சொல்லலாம் என்கின்ற ஒரு விடயத்தை இலகுவாக்கி இருந்தது இந்த சமூக ஊடகங்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளால், குறிப்பாக ஏனைய நாடுகள் தகவல்களை திருடிவிடுமோ, இல்லைன்னு சொன்னால் தரவுகள் திருடப்பட்டு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விலகிவிடுமோ என்கின்ற ஒரு பயம், அதே போல இன்னொரு நாட்டின் மேல் இருக்கக்கூடிய அவநம்பிக்கை, அது அவநம்பிக்கை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும், அதே போல இன்னொரு நாட்டின் மேல் இருக்கக்கூடிய வெறுப்பு, இந்த மாதிரியான எல்லா விடயங்களும் சேர்ந்து சமூக ஊடகங்களை இன்றைக்கு முடக்குகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. இது எவ்வளவு தூரம் நன்மை தீமை என்பதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு சமூகத்தின் ஒரு நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்பட போகின்றது என்பதற்காக இந்த நாடுகள் அந்த ஆப்ஸ்களை தடை செய்வதற்கு முன்வந்திருக்கின்ற ஒரு விடயத்தை தான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். இன்னும் பல நாடுகளும், அதாவது உலகிலே பிரபலமாகி வருகின்ற இந்த ஆப்ஸ்கள் இந்த ஒரு சில நாடுகளில் மட்டுமல்லாமல் ஏனைய நாடுகளுக்கும் இருப்பதால் இன்னும் பல நாடுகள் இந்த ஆப்ஸ்களை தடை செய்யலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் மக்களிடையே எதிர்கொண்டிருக்கின்றது. எந்த நாடுகள் எப்பொழுது தடை செய்யும் என்கின்ற ஒரு கேள்வியும் மக்களிடையே எழுந்திருக்கின்றது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இந்த விடயம் காரணமாக வரப்போகின்றது. அதே போல இந்த டிக்டாக் செயல்கள், அதே போல சமூக ஊடகங்கள் இன்னும் எந்தெந்த நாடுகளில் எல்லாம் தடை செய்யப்பட போகின்றது என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய இந்த உலகம் 360 டிகிரி நிகழ்ச்சியில் உலகத்திலே இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கக்கூடிய டிக்டாக் செயலி, குறிப்பாக சமூக வலைத்தள செயலிகளினுடைய தடை சம்பந்தமாக பார்க்கிறோம். இத்துடன் உலகம் 360 டிகிரியிலிருந்து நானும் விடைபெற்று செல்கின்றேன். தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.